உடம்பை விட்டு வெளியே வந்து உடம்பை பார்த்துருக்குறாங்களாம். தெரியல, நமக்கு அவருடைய அனுபவம் இருந்தால் நல்லது தான், கிடைச்ச சந்தோஷம் தானே. பார்க்கலாம், வந்தா அனுபவிச்சப்பா சார் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன், நடக்கும்போது பார்க்கலாம். ஆனால் அந்த உடம்பை கொண்டு தான் நீங்கள் எங்கே என்ன பண்ண முடியும், போக முடியும். எல்லாவற்றையும் நான் செய்த எல்லாவற்றையும் எப்பதிலிருந்து, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் நீ செய்யும் எல்லாவற்றையும் இந்த உடல் தண்ணில் பதிவு செய்து கொள்ளுகிறது. ரெக்கார்டை நீ வைக்கிறியோ இல்லையோ அதை வச்சுக்குது. உன் ஞாபகத்திலிருந்து நீ அழிக்கலாம், அதனுடைய ஞாபகத்திலிருந்து நீ அழிக்க முடியாது. அதனால தான் நீ ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா எது கட்ட வாழாடக்கூடாது, உடம்பு கட்ட வாழாடக்கூடாது. உன் திமிரை யாருக்கு காட்டக்கூடாது, உன் உடம்பு கட்ட காட்டாது. எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டுறோம், எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், வெளிப்படுத்தி காட்டுறோம். எல்லா தீர்ப்பையும் இங்கே எழுதிட்டு போயிடாது, எல்லா தீர்ப்பையும் இங்கே பண்ணி என்ன பண்ணிட்டு போடா, எழுதிட்டும் போயிடும். ஏன்னா அது ஒரு அதிசய தன்மையோடு உன்ட்ட வந்திருக்குது. உனக்கு இந்த உடம்பு கிடைச்சதே இரக்கம், கருணை, அன்பு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த உடல் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கலாம். இன்னும் எத்தனையோ ஆன்மாக்கள் ஒரு உடல் கிடைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கலாம், அலைஞ்சிட்டு இருக்கலாம். வாய்ப்பு நிறைய இருக்குது. மறுவாய்ப்பு மறுபடியும் முழுமைப்படாது, நிறைவுபடாது. கறந்த பால் முளை புகா. அப்படி முளை புகாத அளவுக்கு கறக்கப்படாத பால் அப்படிதான் வச்சுக்கணும். உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா. அப்படி மரம் புகாத அளவுக்கு முத்தி பழுத்து உதிராத காய். தப்பு செஞ்ச டீச்சர் என்ன பண்ணுவாங்க, சாதாரணமா இங்க ஒரே டீச்சருக்கு தான், இந்த மாதிரி இந்த பக்கம் கார்கியா ஒரு டீச்சரு, இந்த பக்கத்தில் பெருமான்ஸ் ஒரு டீச்சரு, அங்கே பாஸ்டர் ஒரு டீச்சரு, அப்புறம் இந்த சாம் ஒரு டீச்சரு, இலக்கியா ஒரு டீச்சரு. எல்லாருமே டீச்சர் தான், சரியா? தப்பு செஞ்ச டீச்சர் என்ன சொல்லுவாங்க, தப்பா எழுதுறவங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க, போ மறுபடியும் என்ன பண்ணிடுவா, எழுதிடுவா. அந்த மறுவாய்ப்பு, மறுபிறப்பு அப்படின்ற ஒன்று எல்லா ஆன்மாக்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா எல்லாருக்கும் உடனே சட்டுன்னு சரியா வாழல, நிறைவா வாழல, தீர்ப்பு எனக்கு எழுதும் போது இல்லை இல்லை நீ மறுபடியும் என்ன பண்ணியாகணும், வேற உடல் எடுத்து போயிட்டு தான் வந்து சரிப்படுத்திட்டு வரணும் அப்படின்ற வாய்ப்பு ஆன்மாவுக்கு அமைதுன்னா அந்த உடம்பு அவ்வளோ சீக்கிரம் லேசாக என்ன பண்ணிருதில்ல, பட்டு கிடைச்சது இல்லை. ஆனால் உனக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, உனக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கு, கிடைச்சிருக்கு. ஒரு வெகுமதியா, அன்பு பரிசா, கடவுள் இரக்கம் உனக்கு உடம்பு கிடைச்சதுலேயே தோன்றுச்சு. கடவுள் இரக்கம் எங்க ஆரம்பிச்சிருக்கு, உனக்கு உடம்பு கிடைச்சதுலேயே ஆரம்பிச்சிருச்சு. நீ உடல்ல இருப்பது கருணை, இரக்கம், கடவுளுடைய அன்பு, கரிசனை. அதனால எப்படி நடந்துக்கோ, கவனமா நடந்துக்கோ. இந்த உடலை இன்னொரு முறை கழட்டி விடும்போது, இந்த உடலை இன்னொரு முறை நீ கழட்டி விட்டு போகும்போது மறுபடியும் உடலுக்காக அலைகிற அவஸ்தை இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு போ, கழட்டி விட்டு போ. மறுபடியும் உடலுக்காக அலைகிற அவஸ்தை இல்லாத அளவுக்கு கழட்டி விட்டு.
ஏன்னா இந்த உடல் உனக்கு சாதாரணமாக கிடைக்கல, இது ஒரு அதிசயத்தன்மையோட உன்ட்ட வந்திருக்கு. எதுக்காக தெரியுமா? என்னை வச்சு நீ உன்னை காப்பாத்திக்கடா. மிஸ் பண்ணிட்டல, மறுபடியும் நான் உன்ட்ட வரேன். என்னை வச்சு உன்னை என்ன பண்ணிக்க, நீ ஈடேற்றிக்கோ, காப்பாற்றிக்கோன்னு ஒரு அதிசயத்தன்மையாக ஒரு பரிசாக விட்டு வந்திருக்குது. என்னை வச்சு நீ வாழ்ந்துக்கோ, என்னை வச்சு நீ அடைய வேண்டியதை அடைஞ்சிக்கோ, என்னை வேண்டி பெற வேண்டிய நிறைவை, என்னை வச்சு பெற வேண்டிய நிறைவை நீ பெற்றுக்கோ, என்னை வச்சு முக்தி ஆய்க்கோ, முழுமைப்படுத்திக்கோ. இந்தா நான் வந்திருக்க உன்ட்ட அப்படின்னு உன்னை நேசித்து உன்ட்ட வந்திருக்கு உடம்பு. உனக்காக வந்தேன், உன் கர்மங்கள் எல்லாம் தொலைக்கிறதுக்கு வந்தேன், உன்னை ஈடேற்ற வந்தேன், என்னை கொண்டு நீ ஏதாவது ஆய்க்குவ, குழைச்சி போய்க்குவேன்னு நினச்சி வந்தேன். நீ கடைசியில் என்ன பண்ண? கடைசியில் என்ன பண்ண? மேலும் மேலும் என்னையே போட்டாக்கல, என்னையே கொடுமைக்கு மேல கொடுமை பண்ண, என்னையே குத்தனை, என்னையே நாசப்படுத்தின, என்னையே உருவழிச்ச. எனக்கு பொய் ரிப்போர்ட்லாம் தயார் பண்ண தெரியாது. ஏன்னா என் பேரே மெய். என் பேரே என்னதான்? மெய். நானே சத்தியம். நானே என்னது? சத்தியம். அதனால் பொய் ரிப்போர்ட்டு, பாவம் இறக்கம் பார்த்து, பாரபட்சம் பார்த்து, கொஞ்சம் பரிவு பார்த்து நல்லா தான் வச்சுருந்தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்பட்டமா அப்படியே தெரிஞ்சிடும். என்னை பார்த்தா எப்படி இவன் வச்சுன்னு என்னை குடும்பம் நடத்தினான்றது எப்படி தெரிஞ்சிடும்? அப்பட்டு பார்த்து நான் மறைக்க முடியாது. என்ன பண்ண? என்ன பண்ண? நான் செய்த எல்லாவற்றையும் இவர் அப்படியே சொல்லிக்குவார். ரொம்ப நல்லா இருக்காது. எப்படி சொல்லுவாரு? அப்படியே சொல்லுவார். கூட்டவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார், மாற்றவும் மாட்டார், திருத்தவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். என் உணர்வுகளின் வெளிப்பாடு இந்த உடல். என் உணர்வுகளின் வெளிப்பாடு, என் சிந்தனையின் செயல் உருவம் இந்த உடல். அனைத்தையும் தாங்குற சக்தி எங்கதான் இருக்கு? இந்த நிலத்திற்கு, இந்த பூமாதேவிக்கு. எல்லாத்தையும், என்னுடையது எல்லாத்தையும் எதுதான் தாங்குது? இதுதான் முதல்ல தாங்குது, அப்புறமா தான் அது தாங்குது. செயல் வெளிப்பட்ட பிறகுதான் என்னை சுற்றி இருக்கிறது இந்த பூமி அதெல்லாம் தாங்குது. ஆனா சிந்தனையா இருக்கும் போதே தாங்குறது இதுதான், இந்த உடம்பு தான் தாங்குது. யாரை வேணா கொடுமைப்பட்டு, உன் உடம்பை மட்டும் கொடுமைப்பட்டாத. யாரை வேணா ஏமாத்து, உன் உடம்பை மட்டும் ஏமாத்தாத. யாருக்கு வேணா முடிஞ்ச துரோகம் பண்ணு, உன் உடம்புக்கு மட்டும் துரோகம் பண்ணாத. இவெல்லாம் ஒரு ஆளுங்க மாலை போட்டு பெரிய தட்டி எடுத்து அது நிறைய பழம் வச்சு தேங்காய் வச்சு, தேங்காய் என்ன தேங்காய் இல்லையா மிச்சரா பாரு, என் கண்ணுக்கு மிச்சர் கூட தேங்காய் மாதிரி தெரியுது. இல்லை உள்ள மறந்துருக்குதா என்னமோ மிச்சர் வச்சு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு கொடுத்தா இன்னும் போதனை பண்ணுற பற்றி ஊற்றி வாங்கினேன். யாருக்கு துரோகம் பண்ணு, யாருக்கு ஏமாத்து, யாருக்கு கொடுமை செய்ய. துரோகம் இழைக்காத ஒருவனால் வேறு யாருக்கும் துரோகம் இழைக்க முடியாது. தன் உடலுக்கு தீங்கு செய்ய நினையாத ஒருவனால் வேறு யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது. இந்த உடல் உனக்கு கை கொடுக்கும். இந்த உடம்பு என்ன பண்ணும்? உனக்கு கை கொடுக்கும். ஏன்னா இது வந்திருக்கிறது உனக்கு ஈடேற்றதான் வந்திருக்குது. ஆசனத்துக்கு கை கொடுக்கும். எதுக்கு? ஆசனத்துக்கு கை கொடுக்கும், ஞானத்துக்கு கை கொடுக்கும், யோகத்துக்கு கை கொடுக்கும், முக்திக்கு கை கொடுக்கும். நீ கடவுளை பார்க்கறதுக்கு எதான் கை கொடுக்கும்? இந்த உடம்பு தான் கை கொடுக்கும். அப்ப இதை எப்படி வச்சுக்கணும்? எப்படி வச்சுக்கணும்? வேற எதை விட அதிகமாக தாஜா பண்ணி வச்சுக்கணும். வேற எதை விட அதிகமாக தாஜா பண்ணி வச்சுக்கணும். நைஸாக வச்சுக்கணும், மென்மையாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும். உங்கள் நீதிபதி யார் தான்? உடம்பு தான்.
உங்க பதிவுகளை கையில் வச்சிருக்கிறது யார் தான்? உடம்பு தான். உங்களை ஈடேற்ற போறது யார் தான்? உடம்பு தான். அவ்வளவு சக்தி, அவ்வளவு புத்தி, அவ்வளவையும் தனக்குள்ள வச்சிருக்கிற அற்புதம். அது தெளிவா சொல்லுது, நான் உன்னை காப்பாற்ற மட்டும்தான் வந்திருக்கிறேன். உனக்காக உன்னை காப்பாற்ற மட்டும்தான் வந்திருக்கிறேன். உன்னை காப்பாற்றுற இந்த யுகத்துல, இந்த பயணத்துல நான் என்ன பண்ண போறேன்? என்னையே உருவழிச்சுக்க போறேன். நீ மேலேறி போயிடுவ, ஆனா நான் என்ன ஆவேன்? உருவழிஞ்சு போயிடுவேன். என்ன இல்லாம பண்ணி உன்னை இருக்க வைக்க போறேன். என்ன காணாம பண்ணி உன்னை நிலைக்க வைக்க போறேன். என்ன அழிச்சு உன்னை ஆக்க போறேன். நான் மண்ணில விழுந்துருவேன், நான் மண்ணில சாஞ்சிருவேன். ஆனா நீ எங்க போயிடுவ? விண்ணில போயிடுவேன், மகிமையில போயிடுவேன், சிறப்புல போயிடுவேன், மகத்துவத்துல போயிடுவேன். நீ அதுக்காக தான் உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன். என்னை கண்டுக்காம நீ கொடுமை செய்யலாமா? நான் இருக்கிறன்ற எண்ணம் இல்லாம இருக்கலாமா? நான் எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன்ற பயம் இல்லாம இருக்கலாமா? என் மொழிகளே உன்னை நியாயம் இருக்கும். நான் சொன்னல, வேணாம் இந்த அளவோட போதுன்னு சொன்னல, தின்னும் போதே சொன்னலா போதுன்னு சொன்னல, வாந்தி வர மாதிரி இருந்துச்சு இல்லை, அப்போ என்ன பண்ணிருக்கணும்? யாரோ தின்னாங்களாமே, கழுத்து வரைக்கும் வந்து, வாய் வரைக்கும் வந்து, மூக்கில் எட்டி பார்க்குற அளவுக்கு. யார் அது தின்னது? மூக்கில் எட்டி பார்க்குற அளவுக்கு தின்னது? மோசே போனவங்க மூக்கில் எட்டி பார்க்குற அளவுக்கு. எதுனாலும் உடல் தன்னுடைய மொழியால் உனக்கு அளவை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும். ரொம்ப ஆட்டம் போட்டப்பா, தயவுசெய்து படுத்துருன்னு சொல்லுமா சொல்லாதா? கேட்டியா? சொன்னல, தூங்குன்னு சொன்னல, நீ போய் ஞான சபையில் உட்காந்துல. சரி, அங்க போனீங்க, கீழே பச்சை கலர் பேண்ட்டு, மேல பச்சை கலர் பேண்ட்டு, முன்னாடி பச்சை கலர் தூக்கிறதுக்கு நல்ல கலராம். என்னை இன்னைக்குதான் ரச்சனை சொல்லி கொடுத்தான். பச்சை கலர் தூக்கிறதுக்கு நல்ல கலராம். ஃபேன் ஓட்டு, குளிர்ச்சியா இருக்குது. இவன் பேசுறது பாதி புரியுது, பாதி புரியல. என்ன பண்ணிருக்கணும்? நீ தூங்கி இருக்கணுமா இல்லையா? என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, அவன் பேச்சு கேட்டுக்கிற. நீ பிறந்து இருந்து உன் கூட இருந்து உன்னை காப்பாத்துறதே வந்திருக்கிற. என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, அவன் பேச்சு கேட்டுக்கிற. கேட்கும். என்னை விட அவனுக்கு பெருசாயிட்டானான்னு கேட்கும். என்ன சொல்வீங்க? அடுத்த முன்னாடி நைட் நல்லா தூங்கிடணும். முன்னாடி நைட் நல்லா தூங்கிடணும். அது சனிக்கிழமை நைட்டே நல்லா தூங்கிடணும். சனிக்கிழமை நைட்டே நல்லா, அது உங்க பிரச்சனை. அது கேட்கும். நீ என்ன பதில் சொல்ற? நீ முடிவு பண்ணிக்கோ. எப்படி சொல்ல செட் பண்ண நீ முடிவு பண்ணிக்கோ. எங்க நீ சாந்திப்படுத்த ஒன்னே ஒன்று உடம்பு, நீ சமாதானப்படுத்த ஒன்னே ஒன்று உடம்பு, நீ பக்குவமா வச்சுக்க ஒன்னே ஒன்று உடம்பு. தப்பிக்கவே முடியாது. வாய்ப்பு சத்தியமா இல்லை. 1% கூட சான்ஸ் இல்லைங்க உடம்பு உங்களை விடுறதுக்கு. வேணா மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டீங்கன்னா, மன்னிக்க தயாரம் பெற்றது இந்த உடம்பு. மன்னிக்க தயாரம் பெற்றது. திரும்பவே மாட்டேன், திருந்திடுறேன், மன்னிச்சுடு, என்னை விட்டுரு அப்படின்னு உடம்பு கிட்ட சரணாகதி அடைஞ்சேன்னா, உன்னை மன்னிச்சு உனக்கு வாழ்வு நிச்சயமா அளிக்கும். ஏன்னா அனைத்தும் அதுக்கு தெரியும். நான் அதுதான் காப்பாத்து தான் வந்திருக்கிறேன். நானும் இவனை மீட்டெடுக்கணும். இவன் என்ன பாவி படுபாவி, மறுபடியும் அலைவானே, அங்கலாய்ப்பானே, வேதனைப்படுவானே, என்ன பண்றது, இவனுக்கு இரக்கம் பண்ணான்னு அதுதான்
வாய்ப்பு கொடுக்கும்? சாகிற வரைக்கும் உனக்கு அது வாய்ப்பு கொடுக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், ஆமா மெய்யாவே உடம்பு உங்களை மன்னிச்சுச்சுன்னா மெய்யான மன்னிப்பார் தான். உடம்பு உங்களை விடுதலை பண்ண நினைச்சிச்சுன்னா அது உண்மையான விடுதலை தான். ஏன்னா உன்னுடைய மீட்பறே அதுதான். உன்னை மீட்பறே இதுதான், உடம்பு தான். உன்னை மீட்டெடுக்க தான் வந்திருக்குது. எல்லா பாவ கர்மங்கள் இருந்தோம், பிறவி வினைகள் இருந்தோம், பிறவிகளில் இருந்தோம், பிறவி கடல் இருந்தோம், எல்லா துன்பங்களில் இருந்தோம். உனக்கு முக்தி கொடுத்து உன்னை மீட்டெடுத்து உன்னை கரை சேர்க்க தான் இது வந்திருக்குது. அதில் எது வரைக்கும் இது உனக்கு உதவும்? சாகர வரைக்கும் இது உதவும். கடைசி நேரத்தில் கூட உன்னை காப்பாற்ற இது வல்லது. அதனால உன்னுடைய மன்னிப்பு, நீ தயவு கேட்கறது, நீ வேண்டது, நீ முக்தி பெற ஆசைக்கிறது அத்தனையும் யாருக்கு தெரியப்படுத்து? யாருக்கு தெரியப்படுத்து? உடலுக்கு. உன்னுடைய உடலுக்கு தெரியப்படுத்து. எனக்காக வந்த இறைமகனே, இறைவார்த்தையே, என் மீட்பரே. ஏசுகிட்ட எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? ஏசுகிட்ட எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? அதை அப்படியே என்ன பண்ண போறீங்க இப்போ? அவ்வளோதான். உங்களுக்கு முடியாது. வேற யாருன்னா கஷ்டம், வேற என்ன கஷ்டம்? நாம ஏற்கனவே ஏங்க கடவுள் ரொம்ப அற்புதமா உங்களை வழி எடுத்திருக்க தெரியல. அதாவது நான் பேசுற உண்மைகள், இப்ப நீங்க புரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்து மத கோட்பாடு மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இந்துக்கே அதை புரிகிறதும் அதை கடைபிடிக்கிறதும் கஷ்டம். கிறிஸ்தவங்களாக வந்தவங்களுக்கு ரொம்ப எளிது. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரொம்ப பழக்கப்பட்டு இருக்கிறீங்க. மீட்பர் என்பதை வெளியே வச்சிருந்தீங்க, அவ்வளவுதான். வெளியே மீட்பர் என்பதை எங்க வச்சிருந்தீங்க? உங்களுக்கு வெளியே வச்சிருந்தீங்க, கற்பனையில வச்சிருந்தீங்க, விசுவாசத்துல வச்சிருந்தீங்க, வரலாற்றுல எப்போ தோன்றி மறைந்த ஒரு நபரா வச்சிருந்தீங்க. இப்ப எங்க வச்சிருக்கீங்க அதே மீட்பரை? உங்கள்